நான் இன்னைக்கு செய்ய போகிறது வாழை இலையில் வந்து அவிச்ச அயில மீன். இது எப்படின்னா நம்ம மசாலா தடவணும். அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இது கூட எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இதை நல்லா அதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு அயில மீன் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுட்டு நம்ம இலையை வந்து சூடு பண்ணி அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் தாளிச்சிட்டு இலையில கட்டி நம்ம அவிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வாழை இலையில் அவிச்ச அயில மீன். தேவையான பொருட்கள் 2 அயில மீன் எடுத்திருக்கேன். இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம், உப்பு, தேங்காய் எண்ணெய். 2 அயில மீனை வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள், மஞ்சள் பொடி, இது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்து இப்போ அயில மீன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போது இதை வந்து எண்ணெய் இல்லைன்னா நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வைக்கணும். இப்போது அயில மீன் எடுத்துக்கலாம். நல்லா மசாலா வந்து நல்லா எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா புரட்டி வைக்கணும். 2 சைடுமே. இது ஏன் கட் பண்ணுறோன்னா அப்போ தான் மசாலா வந்து நல்லா இறங்கும். ஏன்னா இது வந்து என்னென்னா நம்ம அவிக்க போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா உள்ள எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலா தடவிக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2யுமே நல்லா புரட்டி வச்சுட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து செய்யணும். அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிக்கணும். இது வந்து நல்லா 1/2 hour ஊறட்டும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயிட்டும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா மசாலா வந்து வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வெந்தயம் தான் போட்டு தாளிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னா என்னாகும்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கணும். உப்பு போட்டுக்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகாது. அதாவது நல்லா வெந்துடும். கலர் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வெங்காயத்துக்கூடையே நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெய் மேலே வருது. அடுத்து வந்து நம்ம போடுறது பச்சை மிளகாய். இது வந்து என்னென்னா நம்ம லைட்டாக வந்து தட்டி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா அந்த காரம் வந்து மீனில் வந்து இறங்கும். அதே மாதிரி பச்சை மிளகாய் தட்டி வைக்கிறது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா மீன்லேயே இருக்கிறதுனால போதும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வாழை இலை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அயில மீனை வந்து நம்ம புரட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து நம்ம இலை மேலே வச்சுக்கலாம். இதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே
நம்ம மேலே வந்து போட்டுக்கலாம். மேலேயும் எல்லாமே அந்த மீன் மேலேயே எல்லாமே வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த காரம் வந்து நல்லா பிடிக்கும். இப்போ இலையை வந்து நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம். இப்போ இந்த சைடும் நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இடையை வந்து மடக்கிக்கலாம். இல்லைனா நம்ம அந்த சைடில் வந்து கொஞ்சம் கிழிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. நாரே இருக்கும், வாழை இலை கூட நாரும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்து தோசை கல் இருந்தால் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சுட்டு நம்ம ஒரு 15 to 20 minutes வந்து மேலே வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆவி வருது, அதாவது நல்லா வெந்திருக்கும். இந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தானா நல்லா தெரியுது, நல்லா வெந்திருக்கு. மசாலா எல்லாமே சூப்பராக இருக்குது. சுவையான வாழை இலை அயில மீன் ரெடி. நான் அவிச்ச மீன் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக குக் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.